Good morning. Good morning, Father. ஒரு புதிய நாளை தந்த இறைவனுடைய கிருபைக்கு நன்றியாகவும் இந்த நாள் முழுவதும் நம்முடைய பயணத்திலே பாதையாக ஆண்டவர் தாமே இருக்கும்படியாகவும் ஒரு மகளை ஆசிர்வதித்து இம்முறை உயர்தர பரீட்சையில் அவர் சிறந்த பருப்பர்களை காணும்படியாகவும் இன்னும் ஒரு மகளை ஆசிர்வதித்து அவருடைய எதிர்கால வாழ்விலே நிறைந்த ஆசிரோடும் அருளோடும் அவர் வாழும்படியாகவும் ஒரு மகள் தான் எதிர்பார்க்கின்ற இடமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண வாழ்விலே பவள விழாவினை கொண்டாடக்கூடிய திருமதி ராஜன் இம்மானுவல் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்கவும் தொடர்ந்து இறைவன் தாமே அவர்களை தன்னுடைய அருட்கரத்திலே வைத்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துரளும்படியாகவும் ருக்ஷான் ஜெனிஃபர் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்கவும் மேலுமாக இறைவன் தாமே கனடாவில் இருக்கக்கூடிய ஜெஃப் அவரையும் அவருடைய உடல் உள்ள ஆன்மீக பலத்தையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசிர்வதித்து காத்துரளும்படியாகவும் அத்தோடு கூட இறைவன் தாமே நிரோஷாவுக்கு நற்சுகத்தை தரும்படியாகவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை ஆசிர்வதித்து கணவன் மனைவி இருவரையும் இறைவன் தாமே தன்னுடைய அருட்கரத்திலே வைத்து பாதுகாத்துரளும்படியாகவும் அவர்களோடு கூடவே இருந்து தொழில்துறைகளை ஆசிர்வதிக்கவும் மேலுமாக அவர்களுடைய 2 குழந்தைகளையும் ஆசிர்வதித்து நல்லதொரு எதிர்கால வாழ்வை இறைவன் தாமே தரும்படியாகவும் மேலுமாக இறைவனுடைய ஆசிரோடும் அருளோடும் நாங்கள் விரும்பி கேட்கின்ற காரியங்கள் எங்கள் வாழ்விலே நிறைவேறும்படியாகவும் நம்முடைய பங்கிலும் நம்முடைய மறை மாநிலத்திலும் இலங்கை முழுவதும் உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆசிரோடும் அருளோடும் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி தரும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது அவை நிறைவேற்றி தரும்படி வேண்டுதலாகவும் மேலும் மரித்து போன பங்கிராஸ் ரோசரி அனஸ்லி டிலக்ஷன் சுதாகரன் சுவாம்பிள்ளை ஜெயராஜா ஆக்னஸ் தவம் அருட்தந்தை செபாஸ்டியன் குரூஸ் ஆகியோரினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரது இல்லத்திலே நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடாத்துகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உம்முடைய அமைதியை அளித்தருளுவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கின்றார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கின்றார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகின்றார். இவர் தூயவர், கபடமற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தன்னுடைய பாவங்களையும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மையே தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்துக்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நினைவுள்ளவர்களாக மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகின்றார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இது காரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கின்றார்.
ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே பலி செலுத்துவதற்கு இவர்களிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணிகளை பெற்றிருக்கின்றார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கையை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடி கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மக்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தில் இருந்து புறப்பட்டு தம்முடைய சீடருடன் கடலோரம் சென்றார். கேலிலேயாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, உறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாமென அவற்றிடம் மிகவும் கண்டிப்பாக சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஒரு சிற்பி இருந்தான். அவன் அற்புதமான கற்சிலை ஒன்றை உருவாக்கி கொண்டிருந்தான். அது ஒரு தேவதையினுடைய உருவம். அந்த உருவ வேலைகள் எல்லாம் செதுக்கி முடிந்த பிறகு அந்த உருவத்திற்கு தேவதை ஒருத்தி உயிர் கொடுக்க வந்தாள். அந்த சிலை உயிர் பெற்றது. சிலை அவனோடு பேசியது. ஆமா சிற்பியே, உனக்கு என்ன ஆசை இருக்கிறது? அற்புதமாக சிலை வடித்திருக்கின்றாய். ஆகவே என்னால் உனக்கு என்ன முடியுமோ அதை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். உன் விருப்பம் என்ன? ஆசை என்ன? வாழ்நாளினுடைய கனவு என்ன? அப்பொழுது சிந்தித்து கொண்ட சிற்பி சொன்னான், இந்த உலகத்திலே எது மிகவும் வலிமையானதோ, எது மிகவும் வல்லமை உள்ளதோ அதுவாக நான் மாற வேண்டும். அப்படியாம், இனி வருகிற 2 நாட்களுக்குள் நீ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய். சொல்லிவிட்டு அந்த தேவதை கிளம்பிவிட்டது. இப்பொழுது சிற்பி இருக்கின்ற இடத்திலே உச்சி வெயில் மண்டையை பிளந்தது. அப்பொழுது பார்க்கின்றான், இந்த உச்சி வெயில் எவ்வளவு மோசமாக இருக்கின்றது. எல்லா இடத்தையும் அப்படியே சூடாக ஏற்படுத்தி கொள்ளுகிறதே. ஆகவே வலிமை உள்ளது, வல்லமை உள்ளது இந்த சூரியன் தான். ஆகவே நான் சூரியனாக வேண்டும். நினைத்த மாத்திரத்திலே அவன் சூரியனானான். இப்பொழுது சூரியனாக இருந்து கொண்டு பூமி மீது வெப்பத்தை அனுப்பி கொண்டே இருந்தான். ஆஹா, இந்த பூமி முழுவதையும் நான் வெப்பப்படுத்துகிற வல்லமை உள்ளவனாக இருக்கிறேனே என்று சந்தோஷப்பட்டு கொண்டான். திடீர் என்று பார்த்தால் ஒரு காரிருள் மேகம், அது சூரிய கதிர்களை பூமி மீது விழாமல் அப்படியே தடுத்து கொண்டிருந்தது. அந்த வேளையில அவன் எவ்வளவோ முயற்சி செய்தான் தன்னுடைய கதிர்களை பூமிக்கு அனுப்ப. ஆனால் அந்த காரிருள் மேகம் அதனை முடியாமல் பண்ணிவிட்டது. ஓஹோ, சூரியனை விட இந்த மேகம்தான் பெரியது, வல்லமை உள்ளது, வலிமை உள்ளது. ஆகவே நான் மேகமாக மாற வேண்டும். உடனடியாக மேகமாக மாறினான். மேகமாக மாறியவன் சூரியனை மறைத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு கர்வத்தில் இருந்தான். திடீர் என்று பார்த்தால் பெரும் காற்று எழுந்தது. அந்த காற்று இந்த மேகத்தை கலைத்தது. அப்பொழுது யோசிக்கின்றான், அப்படி பார்த்தால் மேகத்திலும் பார்க்க காற்றுத்தான் வலிமை உள்ளது. நான் காற்றாக மாறினால் என்ன? காற்றாக மாறினான். தென்றலாக, புயலாக மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருந்தான். அப்படியே சென்றவன் ஒரு மலைப்பகுதியிலே பார்க்கின்றான். அந்த மலைப்பகுதியிலே மோதுகின்றான். இப்பொழுது தன்னால் அந்த மலையை ஒன்றும் பண்ண முடியவில்லை என்றவன் யோசிக்கின்றான். காற்றை விட மலைதான் வலிமை உள்ளது. அந்த மலையை போன்று நான் மாற வேண்டும். அப்படி என்று நினைத்த மாத்திரத்திலே மலையாக மாறி போனான். மலைதான் வலிமை உள்ளது என்று நினைத்து கொண்டு இருந்தவனுக்கு அங்கே அவனை போன்று ஒரு சிற்பி மலையை தன் உளியால் உடைத்து கொண்டு சிலை செதுக்கிக் கொண்டிருந்தான். கடைசியிலே யோசித்தான், ஆஹா, சிற்பிதான் எல்லாரையும் விட வலிமை உள்ளவன், வல்லமை உள்ளவன். நான் ஒரு சிற்பியாக மாறினால் என்ன என்று நினைத்தான். தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துவிட்டான். அன்புமிக்க சகோதரர்களே, கதையின் தத்துவம் என்ன தெரியுமா? நாம் இருக்கின்ற இடமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அற்புதமான வல்லமையின் நிலைதான். இன்னைக்கு நாம வாசித்த இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தியதை பார்த்தவர்கள் ஓடி வந்தார்கள், தேடி வந்தார்கள். ஆனாலும் அந்த வெளிப்பாட்டிலே அவர் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறார். பாருங்கள், இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய வெளிப்பாடுதலின் வழியாக அநேகருக்கு நன்மைகளை செய்தார். நோய் உற்றவர்களுக்கு சுகம் அளித்தார். வியாதி படுக்கையில இருந்தவர்களை தூக்கிவிட்டார். வாழ்வின் பிரச்சனைகளிலே இருந்தவர்களுக்கு தீர்வு பாதையை காட்டினார். பிசாசுகளிலே பீடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். அதே வேளையிலே மிகவும் கவனமாக இருந்தார். என்ன தெரியுமா? தான் இறைமகன் என்பதனை பிசாசுகள் வெளியிலே அறிக்கை செய்தால் அதன் வழியாக
அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை? அவருடைய 3 வருஷ பணிவாழ்விலே இந்த பிசாசு அவரை பிரபல்யமாக்கி விட்டதாக இருந்தால் சீக்கிரமாகவே அவரை அழிவு பாதைக்குள் தள்ளிவிடும். ஆகவே சீக்கிரமாக அவர் அழிவிலே வீழ்ந்து விட்டால் அவருடைய எண்ணத்தை, சிந்தையை, இறை திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆகவே அவர் மிகவும் கண்டிப்பாக சொல்லுகின்றார், பிசாசை பேச விடாமல் தடுக்கின்றார். அன்புமிக்க சகோதரர்களே, நாம் பிரபல்யமாகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். When there is a popularity, there will be always a problem behind it or attached by it. எப்பொழுது பிரபல்யமாகின்றோமோ அப்பொழுது பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். அப்படி வருகின்ற பொழுது நாம் கவனமாக இல்லை என்றால் இருக்கின்ற நிலையிலும் பார்க்க உயர வேண்டும், உயர வேண்டும், உயர வேண்டும் என்கின்ற ஆசையை பேராசையாக்கி விடுவான் பிசாசானவன். பேராசை எப்பொழுதும் வீழ்ச்சியிலே தான் நம்மை கொண்டு வந்து விட்டுவிடும். ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுவோம், என்னதான் உயர பறந்தாலும் காற்றாடி ஒருபோதும் கம்ப்யூட்டரில் பறக்கும் கப்பலாகாது. காற்றாடிதான் கம்ப்யூட்டரில் பறக்கும் கப்பல்தான். ஆகவே நம்முடைய நிலையிலே இருந்து நம்மால் உயரக்கூடிய ஆசிரை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். உயரங்களை பற்றி பிடிக்கின்ற பொழுது வாழ்விலே அவருடைய வல்லமையை விட்டுவிடாமல் அவரோடு சேர்ந்து பயணிப்போம். ஆசிரின் நாட்களை கண்டுகொள்ளுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சைக்கொடியின் பயணமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதரங்களை, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்களது மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்கு செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைக்குமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியம், இவருடைய கணவரான புனித யோசேப், இவளில் மக்குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இதோ நம் அண்டை வந்திருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு, நம்பிக்கையிலே நாம் என்னென்ன காரியங்களை கேட்டு ஜெபிக்கிறோமோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தருகின்ற வல்லமை உள்ளவர். ஆகவே இப்பொழுது நம்முடைய தேவைகளை, வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். முதலாவதாக, நம் மண்டை யாரெல்லாம் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டார்களோ அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும்படியாக வேண்டி நிற்போம். ஒரு அற்புதமான நாளை தந்து அதிலே வாழ அழைத்திருக்கிறார். இன்றைய நாளிலே நாங்கள் கடந்து செல்லுகின்ற ஒவ்வொரு பாதையிலும் நம்முடைய வழித்துணையாக அவர் வரும்படியாகவும், பயணங்கள் முழுவதும் பாதையாக இருந்து எங்களுக்கு துணையாக அவர் எப்பொழுதும் இன்றைய நாளிலே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படி வேண்டி நிற்போம். இந்த வாரம் முழுவதும் அவரினுடைய பராமரிப்பும் அவரினுடைய பாதுகாப்பும் எங்களோடு இருக்கவும், அதன் வழியாக தீமைகளுக்கு நாங்கள் தப்பிவிக்கப்பட்டு அவரினுடைய ஆசிரோடு இந்த வாரம் முழுவதும் அவரினுடைய பாதுகாப்பும் அருட்கரமும் எங்களை சூழ்ந்து நிற்கவும், அவரின் சிறகின் நிழலிலே நாங்கள் தயவு பெறவும், காவல் தூதர்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கவும் வேண்டுமென்று சுபித்துக் கொள்ளுவோம். இந்த மாதத்திலே ஆண்டவராகிய இறைவனினுடைய தயவு, அன்பு, நேசம் எங்களோடு நெருங்கி இருப்பதாலும், அவர் எங்களை தன்னுடைய அரவணைப்பிற்குள்ளே வைத்திருப்பதாலும், எத்தீங்கும் அணுகாமல் நன்மையின் நாட்களை நாங்கள் நிறைவாக கண்டுகொள்ளும்படி இந்த மாதத்திலே அவர் எங்களை தன்னுடைய தயவிலே தாங்கும்படியும் வேண்டி நிற்போம். ஒரு புதிய வருடத்திலே நாம் வாழ ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரினுடைய தயவு, அவரினுடைய பராமரிப்பு, அவர் எங்களுக்கு தரப்போகின்ற செழிப்பின் நாட்கள், ஆரோக்கியத்தின் நாட்கள் இந்த வருடத்திலே நிறை ஆசீராக, நன்மையாக எங்கள் வாழ்விலே உயர்ந்து நிற்க வேண்டுமென்று வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம். நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு நிச்சயம் நிறைவேற்றி தருவார். இந்த உறுதிப்பாட்டிலே நாம் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாசிரோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்று நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Body and blood of Christ, bring me everlasting life. Amen. சுபிப்புமாக. எங்கள் அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளை அற்புதமான நாளாக தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியாக காக்கப் போகின்றீரே. எங்களை நோக்கி எழக்கூடிய சகல விதமான செங்கடல்களையும் இரண்டாக கிழித்து போடப் போகின்றீரே. தகப்பனே, தடைகளை உடைத்து நன்மைகளை நோக்கி எங்களை நகர்த்தி செல்லப் போகின்றீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீரால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பரிசுத்தத்தினால் தாங்கிக் கொள்ளப் போகின்றீரே. எல்லாவற்றுக்கும் நன்றிகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் சுரப்பின் நாட்களை காணவும், உம்முடைய ஆசிரியனுடைய வல்லமையின் நாட்களை காணவும், இது நாள் வரை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக மகிழ்வின் நாட்களை காணவும் கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் அத்தனையிலிருந்தும் தப்புவித்து காத்தருளுவீராக. ஆண்டவரே, இன்றைய தினம் தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருத்துவ துறவர வாழ்விலே பணியின் அர்ப்பணிப்பு நாளை எங்களது பங்கிலும், எங்களது மறை மாநிலத்திலும், இலங்கையிலும், வெளிநாட்டிலும், உலகம் முழுவதுமாக கொண்டாடுகின்ற அத்தனை பேரும் ஆசிரோடு நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, குருக்களை, ஆயர்களை, மேலுமாக முழு திருச்சபையை, அதன் தலைவராகிய பாப்பரசரை உம்முடைய கரங்களுக்குள்ளே தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உம்முடைய பக்குவத்தை, உம்முடைய ஆசிரை, உம்முடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதலை நிறைவாக தந்து எங்களை வழிநடத்துவீராக. தகப்பனே, இதோ இந்த இடத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கின்றோம். வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் சீக்கிரம் நலமடைந்து இல்லங்களுக்கு திரும்புவார்களாக. சிறைச்சாலையிலே ஏதோ ஒரு காரணத்தினால் குற்றம் புரிந்து மன அமைதிக்காக, வாழ்வின் மாற்றத்திற்காக காத்திருப்பவர்கள் சீக்கிரமாக
மனதிலே ஆறுதலும் வாழ்விலை மாற்றமும் அடைந்து இல்லங்களுக்கு திரும்புவார்களாக. தகப்பனே, சிறுவர்களுக்கு எதிராக நடாத்தப்படுகின்ற கொடுமைகள், அவர்களினுடைய மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு, இவற்றிலே எல்லாம் இருந்து அவர்களை நீர்தாமே வெளிக்கொண்டு வருவீராக, பாதுகாப்பீராக, காத்தருளுவீராக. காணாமல் போனவர்களின் குடும்பத்திற்கு நீர்தாமே ஆண்டவரே மன அமைதி தருகின்ற செய்தியை தருவீராக. மரித்து போனவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியையும் பிரிவின் வேதனையினால் வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மன ஆறுதல் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.